மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசு ராஜாவே, நீ நல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தகப்பனே, பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் உன்னத, நீர் உயர்ந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லையப்பா, உம்மை போல யாருமே இல்லை தகப்பனே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, சர்வ வல்லவரே, உம்மோடு இருப்பது எங்கள் பாக்கியம் ஆண்டவரே, உம்மோடு இருப்பது எங்கள் ஆசையப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி எங்களை எப்பொழுது நினைக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, 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 மகிமையின் தேவனே, மகத்துவம் உள்ளவரே, மன்னாதி மன்னனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உமக்கு மகிமை ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கலாமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தமாய் ஸ்தோத்திர பலிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே மகிமைப்படுவாராக, கர்த்தர் நம் மத்தியிலே உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் நம் மத்தியிலே எழுந்தருளுவாராக. தேவன் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. இரட்சகரே, ஆராதனை, ஆராதனை. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சேர்ந்து சொல்லுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம். ஆமென். இதயத்தின் ஏக்கமையா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே
ஏசையா உம்மைத்தானே. ஆமென். எபினேசரே எல்லெலியோ என்றுமே உயர்ந்தவரே. சொல்லுவோம். எபினேசரே என்றுமே. அல்லேலூயா. எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே. ஏசையா ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா என் முன்னே. ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது. ஆமென். இதயத்தின் ரெண்டு கைகளை உயர்த்தி இரக்கமும் உருக்கமும், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று, அழிவில் நின்று மீட்டவரே, மீட்டவரே. என் மேய்ப்பரேன்னு சொல்லுங்க. என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா ஏசையா ஆமென். உம்மைத்தானே நிறுத்தியுள்ளே. ஏசையா glory. ஆமென். மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் ஹல்லேலூயா. ஆமென். உம் அன்பையோ இரக்கத்தையும் இரக்கத்தையோ, உம் அன்பையோ இரக்கத்தையோ மணிமுடியாய் சுட்டுகிறீர். மணிமுடியா சுட்டுகிறீர். மணிமுடியா சுட்டுகிறீர். ஏசையா ஏசையா ரோரே மைத்தானே. ராதா நமசேகரே. ஆமென். ஏசையா glory. எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே.
என்பவரே எனக்காக. Yes Lord, yes Lord, yes Lord. என் பாரங்கள் என் சுமைகள் ஆமெனப்பா. என் பாரங்கள் glory என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஹல்லேலூயா. உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா கைகளை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தான் என் முன்னே. ஆமென். ஏசையா ஜீசஸ். ஏசையா என் முன்னாடி உங்களை வச்சிருக்கிற எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். எனக்கு எப்பவுமே நீங்க தான்ப்பா. உம்மைத்தானே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையப்பா. உம் சித்தம் செய்வது. ஆமென். இதயத்தின் ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. ஜீசஸ் ஏசையா என் முன்னே. ஏசையா ஆமென். Gloria la rama shekere batudaraba. ஆமென். என் முன்னே. ஹல்லேலூயா. நல்லவரே. கைகளை அசைத்து சொல்லி பாடுவோம். வல்லவரே. ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா. ரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை அப்படியே கைகளை அசைத்து ஆராதனை என்று சொல்லி பாடுவோமா. ஆராதனை ஆமென். என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர். மறுபடியும் சொல்லுவோம் ஆராதனை. வர்ஷிப் பண்ணுங்க. ரதனம சேகரே மாமலரோ. ஜீசஸ் என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர்
ஆமென். என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர், என் ஆத்ம நேசருக்கே, என் ஆத்ம. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த மாலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஈவினிங் வர்ஷிப் முழுவதையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு இடைபடும். உமக்கு உகந்த ஆராதனை, நீர் பிரியப்படுகிற துதி எங்கள் வெளிப்படட்டும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உண்மையிலே பலனடைய, களிகூற, மகிழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமித்து மகிமைப்படுத்த உம்மோடு இருக்க கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையெல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி எழுந்து நின்று 63வது சங்கீதத்தின் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 63 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். சேர்ந்து வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை நல்லது. இன்னத்தையும் கொழுத்தையும் உண்பது போல கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைகிறது. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நம்முடைய ஆத்துமா வாழணும், நமக்குள்ள மகிழணும், களி கூறணும்.